உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். ஊருக்கு போறீங்களா? உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கோம். பெரிய மனுஷங்க ஊருக்கு போனா சொல்லிட்டு போணுமா? போயிட்டு வாங்க. ஐயா, உங்க தொல்லை தாங்க முடியாம பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேட்கிற மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியாந்தீங்களா? ஐயா, கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா, பம்பு செட்டு எதுக்கு ஐயா? இத போட்டுக்கிட்டா குடிங்க. நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். நாங்க வர்றோம். நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதான் இல்ல, நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவங்க ஆசையா கெடுக்கணும். வச்சுக்குவோம், கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா? அதான்யா, இத வச்சுக்குவோமா? காதல வச்சுக்க, காதல. பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க இந்த சாமி. நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சில நிமிஷம் நடந்து போச்சு. என்ன அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன். சரி. எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் இந்த பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். வாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டின, இப்ப என்ன காப்பாத்த வைக்கல, இன்னொருத்த கேக்குற அவனுக்கு என் மூஞ்சிலே முடிக்காத. அடிக்காதடி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும்தான் அவன் பொண்டாட்டின்னு. இல்ல, வேற இன்னொருத்தி இருக்கா. ஆஹா, ஆமா. முன்னையெல்லாம் புலியத்தால முறத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இவன் அடிக்கிறா? புலி கிடைக்கல, புருஷன் தான் கிடைச்சிருக்கிறான். விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்தியா வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இதை பாரு, நம்ம இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்கா தெரிஞ்சா கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேட்கறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பத்தானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் இதை வச்சுக்கணுமா? இனிமே அதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கடாசிடுவோம். தலை 3 சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க இருக்கு, நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன்.